ஸோ ஃபோர் லைஃப் உடைய இம்யூனிட்டி ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ஃபோர் லைஃப் கம்பெனி அதனுடைய ப்ராடக்ட் அது எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்குது அப்படின்றத பத்தி இந்த மீட்டிங்ல நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சவால்கள் தான் நம்ம ஆரோக்கியமா வாழறோமா இல்ல நமக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றத நமக்கு முன்னாடி நிறுத்திக்கிட்டே இருக்குது. இதுல நம்மகிட்ட இருக்கக்கூடிய உண்மையான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நம்ம ஆரோக்கியத்துல. முக்கியமான சேலஞ்ச் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, ஓவர் லைஃப் ஸ்டைல். நம்முடைய உணவு உண்ணும் பழக்கத்துல இருந்து, தூக்கத்துல இருந்து, நம்முடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மனநிலை பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சேலஞ்சஸ் தான் இருக்குது. இந்த சவால்களை ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு சமாளிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமா, வேலை சூழல் காரணமா. ஸோ அது மட்டும் இல்லாம நம்முடைய புவர் லைஃப் ஸ்டைல்னால நமக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா, ஒரு கிரானிக் டிசீஸ் வருது அப்படின்னா, ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வருது அப்படின்னா, அதுக்காக எடுக்கப்படுற வாழ்நாள் பூரா எடுக்கக்கூடிய மருந்துகள் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு டயபெட்டிஸா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், இல்ல தைராய்டா இருக்கலாம், ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளமா இருக்கலாம். ஒரு கிரானிக் டிசீஸ் வந்துடுச்சுன்னா தன் வாழ்நாள் பூரா மருந்து எடுக்கிறது மிகப்பெரிய சவால்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல புதிதா வரக்கூடிய நோய் கிருமிகள், இதுவும் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் 2 to 3 வருஷம் உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா வைரல்ல இருந்து புதுசா வரக்கூடிய ஃபங்கஸ், பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். நாம எந்த பிரச்சனை வந்தாலும் மருந்து எடுத்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நாம ஒரு 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 பக்கபலமா நம்ம ஒரு சிந்தனையில இருந்தோம். இப்ப அந்த மருந்துகளுக்கு எதிராக கிருமிகள் வீரியம் அடைஞ்சு வர்றது இது மிகப்பெரிய சேலஞ்ச். ஏற்கனவே வந்த டெங்கு திரும்ப வருது, ஏற்கனவே வந்த மலேரியா, டைஃபாய்டு திரும்ப வருது, திரும்ப தாக்குது, டிபி திரும்ப தாக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா மருந்துகளுக்கு எதிராக கிருமிகள் வீரியம் அடைஞ்சு வருது. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இது ஒட்டுமொத்த உலகமும் மருத்துவ உலகமும் இதுக்காக நிறைய ஆராய்ச்சிகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிராக. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் பேருக்கு மேல கேன்சர்னால பாதிப்படைகிறாங்க. அதுவும் நம்ம ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா 9.3 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு கேன்சர் நோயினால மட்டும் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இது எல்லாமே இது யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்ல, நம்ம குடும்பத்திலயோ இல்ல நம்ம சுத்தி இருக்கல யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த சேலஞ்சஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நம்ம உடம்பை 24 மணி நேரம் பாதுகாக்கக்கூடிய இயற்கையிலேயே நமக்கு படைக்கப்பட்ட ஒரு சக்தி தான் இம்யூன் சிஸ்டம். இதை ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் சொல்லுவோம், டாக்டர் இன்சைட் அவர் பாடின்னு சொல்லுவோம், நமக்குள்ளே ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். இந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா 3 நிலைகள்ல வேலை செய்யுது. ரெகக்னைஸ், ரெஸ்பாண்ட் அண்ட் ரிமெம்பரன்ஸ். ரெகக்னைஸ்ன்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இதுல இருந்து வர கிருமிகளை கண்டுபிடிக்கிறது. ரெஸ்பாண்ட் அதுக்கு எதிராக எதிர்த்தாக்குதல் பண்றது, எராடிகேட் பண்றது. ஸோ 3வது பாத்தீங்கன்னா எந்தெந்த இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாம் அது ரெஸ்பாண்ட் பண்ணுச்சோ, எராடிகேட் பண்ணுச்சோ அதை பத்தின ஆன்டிபாடி மெமரியை உடம்புக்குள்ள உருவாக்கிக்கிட்டு சமநிலை அடையிறது. இந்த 3 நிலைகள்ல இம்யூன் சிஸ்டம் தினசரி அடிப்படையில நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த இம்யூன் சிஸ்டத்தோடைய செயல்பாடுகள் பாதிப்படையும் போது நமக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கும். நம்ம உடம்புக்குள்ள இம்யூன் சிஸ்டம் பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள எதிர்ப்பு செல்கள் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வகையான செல்கள் இருக்கு, எதிர்ப்பு செல்கள். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச WBC, நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், ஃபேகோசைட்டம், மேக்ரோபேஜஸ், இப்படி நம்ம நிறைய சொல்லலாம், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். இந்த எதிர்ப்பு செல்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கு. யாரு கூடனா ஒவ்வொரு செல்லுக்கும் அது தொடர்பு வச்சிருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லு இன்னைக்கு பாதுகாப்பு அடையுதுன்னா அதுக்கு காரணம் இந்த இம்யூன் சிஸ்டத்தோடைய மிகப்பெரிய நெட்வொர்க்கோடைய கனெக்டிவிட்டி தான். இது சிறப்பா செயல்படுறதுனாலதான் நாம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நோய்வாய்ப்படுறதா உணர்ந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்க இம்யூன் சிஸ்டம் ஒரு பெரிய சவாலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனைக்கு எதிராக உங்க இம்யூன் சிஸ்டம் போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுல உங்க இம்யூன் சிஸ்டம் வலிமையானதா இருந்தா நீங்க ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பீங்க. அதே பலவீனமா இருந்தா இந்த நோயுடைய தாக்கத்தை இன்னும் அதிகரிச்சு இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கும். சோ இந்த இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம உடம்புக்குள்ள ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது அப்படின்னா நமக்கு நோய் வரதுக்கான காரணங்கள் கூட 2 தான் சொல்ல முடியும். இந்த இம்யூன் சிஸ்டம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா 2 மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பவர், கரண்ட். நம்ம கரண்ட் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேன்ல இருந்து டியூப் லைட், ஏசி, கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்தையுமே இயக்கிறது பாத்தீங்கன்னா அந்த கரண்டா தான் இருக்கும். ஸோ கரண்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது.
இந்த கரண்ட்னால பவர்னால நமக்கு 2 பிரச்சனைகள் வரும். ஒண்ணு ஓவர் வோல்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ். அதிகமான வோல்டேஜ் வந்தாக்கா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய வந்து டேமேஜஸ் நடக்கும். நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் கூட டேமேஜ் ஆயிடும். அதே லோ வோல்ட் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து இருக்காது. ப்ராப்பரா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இயங்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் விரட்டி அடிக்குது நம்ம பார்த்தோம். அதுவே அதிகபட்சமா செயல்பட்டது அப்படின்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் தான் பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, அலர்ஜி, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு இடத்துல கொசு கடிக்கிறதா வச்சுக்கலாம். நீங்க அந்த இடத்துல கொசு கடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த இடம் அரிக்கும், சூடா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வீக்கம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல தொட்டு பாத்தீங்கன்னா ஐ மீன் கலரா இருக்கும், தென் வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா அது தானாகவே சரியா போயிடும். ஸோ ஒரு கொசு வந்து உடம்புக்குள்ள ஒரு டாக்ஸினை போட்ட உடனே உங்க இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலை செய்யுது. உங்களை அது எந்த கேள்விகளையும் கேட்கறது கிடையாது. நேரடியா உடனே போய் வேலை செய்யுது. வேலை செஞ்சு அந்த பாய்சனை எராடிகேட் பண்ணதும் வித்ரா பண்ணிக்குது. இதுதான் ஆட்டோமேட்டிக் இம்யூனிட்டி. சில பேருக்கு ஒரு இடத்துல கொசு கடிச்சதுன்னா உடம்பு பூரா தடிமன் ஆகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்? கொசுவினால வந்த அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு உணவுக்கு எதிரா, ஒரு டாக்ஸினுக்கு எதிரா, ஒரு ஃபாரின் பாடி வெளியில இருந்து வர ஒரு பொருளுக்கு எதிரா இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்ணுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளுக்கு எதிராக இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இதை தான் நம்ம அலர்ஜி, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்றோம். ஆஸ்துமா, அலர்ஜி பாத்தீங்கன்னாக்கா வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்புற காரணிக்காக இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்றது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஒரு காரணிக்காக இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்றது. ஸோ இதுக்குள்ள கிட்டத்தட்ட 245 வகையான நோய்கள் இருக்கு. ஸோ இதுல பொதுவா நீங்க நோய் வந்தா உணர்றீங்க இல்லையா? இன்ஃபிளமேஷன் சொல்லுவோம். அரிப்பு, தடிப்பு, இருமல், தும்மல், வாமிட்டிங், வலி, வீக்கம். இது எல்லாமே இம்யூன் சிஸ்டம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பட் இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகணும். ரெகுலேட் ஆகாம அந்த அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஐ மீன் ரெகுலேட் ஆகலன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ், ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ், பெயின் கில்லர்ஸ், ஸ்லீப்பிங் டோசஸ் அண்ட் ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மருந்துகள் போட்டாக்கா அந்த மருந்துகளுடைய பவர் உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய இந்த இன்ஃபிளமேஷன் எல்லாம் டெம்பரவரியா கண்ட்ரோலுக்கு வந்துடும். திரும்ப அந்த மருந்துடைய பவர் குறைஞ்சிடும். மறுபடியும் உங்க உடம்புக்குள்ள இந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்றதுனால வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பலவீனம் அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா தொற்று நோய்கள், புற்றுநோய்கள் வரும். தொற்று நோய்கள் வெளியில இருந்து தாக்குது. வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா, ஃபங்கஸ், இல்ல பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய செல்லே ஒருவேளை உங்களுக்கு எதிராக மாறுற வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் கேன்சராக மாறுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸை ஃபாலோ பண்றோம். அப்படி இல்லைன்னா கீமோ, ரேடியேஷன், ஆபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி போறோம். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த 2 பிரச்சனைக்கு மூல காரணம் உங்க இம்யூன் சிஸ்டம் ஒண்ணு பலவீனம் அடையிறது அல்லது உங்க இம்யூன் சிஸ்டம் அன்கண்ட்ரோல்டா வேலை செய்யறது. இந்த இம்யூனிட்டியோடைய சமநிலையற்ற மற்றும் பலவீனம் அடைஞ்ச இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உடம்புக்குள்ள நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும், பல மருத்துவர்களுக்கும் இது தெரியும். எந்த காரணத்தினால உங்களுக்கு மருந்துகள் வழங்கப்படுதுன்னா உடனடியா உங்க இம்யூன் சிஸ்டத்தை மீட்டு எடுக்கிறதுக்கான நேரடியான சப்ளிமெண்ட்டும் மருந்துகளும் இல்லாததுனாலதான் இந்த டெம்பரவரியான சொல்யூஷனுக்கு நம்ம போகும். இந்த சொல்யூஷன்ஸ் நமக்கு சில டைம்ல நிரந்தர தீர்வு கொடுக்குது அல்லது சில நேரத்துல அது தற்காலிக தீர்வை நமக்கு கொடுக்குது. சோ இப்ப நாம பார்க்கணும், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள எந்த ஒரு நோய் வந்தாலும் அது டிஸ்ஃபங்க்ஷனல் இம்யூனிட்டி, அதாவது உங்க நோய் தடுப்பாற்றலுடைய குறைபாட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்ப நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எப்படி நம்ம வச்சுக்கணும்னா ஹெல்த்தியா வச்சுக்கணும். எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அதாவது சமச்சீரான வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் சமச்சீரா வேலை செய்யணும். பேலன்ஸ்டா அது ஒர்க் பண்ணணும். சோ வலிமையா இருக்குது ஆனா ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சமச்சீரா இருக்கு ஆனா வீக்காவும் ஒர்க் பண்ணக்கூடாது. சோ இந்த ஹெல்த்தி பேலன்ஸ்டு இம்யூன் சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா ஏன் இது அவசியம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல குழந்தைகள். ஒரு பிறக்க போற குழந்தையா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தையில இருந்து அது வளர்ற குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி மெச்சூரிட்டியாவே இருக்காது. பல கிருமிகள் அந்த குழந்தைகளை எளிமையா தாக்குற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பக்குவம் அடையாத நிலையில தான் அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி இருக்கு. அந்த குழந்தையோட இம்யூனிட்டியோடைய இன்டெலிஜென்ஸ், அதனுடைய அந்த ஆரோக்கியமான இம்யூன் சிஸ்டம் மேம்படுத்த முடியும் அப்படின்னா அந்த குழந்தையோடைய உடல் மன வளர்ச்சி நல்லா இருக்கும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுறது தடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, வீட்டுக்கு தலைவர், அவர் போய் வேலை செய்யறாரு அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும்.
ஸோ அவருடைய ஹெல்த் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாம போயிட்டாரு அப்படின்னா, ஒருவேளை உடல் உழைப்பு, மனநிலையை சரியா வச்சுக்க முடியாம போயிட்டாரு அப்படின்னா, இந்த ஒர்க் பிரஷர், அந்த குடும்பத்த சமாளிக்கக்கூடிய அந்த பிரஷர்லாம் சேர்ந்து எத உருவாக்கலாம்னா, ஈஸியா தாக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிபி, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு வேலைக்கு போற மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்த முடியும் அப்படின்னா, அத பராமரிக்க முடியும் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர் தவிர்த்து வாழ்நாள் பூரா அவர் ஆரோக்கியமா வாழ முடியும். அதுக்கடுத்து நம்ம வீட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அது குடும்ப தலைவிகள். வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 24 மணி நேரம் வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, வீட்ல அவங்க தான். சோ அவங்களுக்கு வேலை என்பது யாரும் நம்ம குடுக்கல. பட் அவங்க தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்களுடைய உணவுடைய நேரம், அவங்களுடைய உணவு முறை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோல்டுல இருக்கும். இவங்க ஒரு குழந்தைக்கு ஒரு வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு கிடைக்கிற மாரி டைமிங்க்கான சரியான சரிவிகிதமான உணவு கிடைக்குமானா, கண்டிப்பா கிடையாது. நெறைய வீட்ல அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு கடைசியா சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அதிகமான பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை 10ல 8 பேருக்கு அனிமிக்கா இருக்காங்க. ரத்த சோகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி எலும்பு தேய்மானம். சோ இவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த முடியும்னா, இவங்களுடைய ஆரோக்கியமான ரத்தம், ஆரோக்கியமான எலும்பு மற்றும் ஆரோக்கியமான ஹார்மோன்ஸ சமநிலையா வச்சுக்க முடியும். பெண்கள் இன்னைக்கு ஆரோக்கியமற்ற சமநிலையற்ற ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பராமரிக்காம போறது தான். சோ அதே மாதிரி நம்ம வீட்ல குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவர்கள். நம்ம அம்மா, அப்பாவா இருக்கலாம், தாத்தா, பாட்டியா இருக்கலாம். சோ அந்த வயதான காலத்துல பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருக்கும். எப்படி குழந்தையா இருக்கும்போது மெச்சூரிட்டி இல்லாம இருக்குதோ, வயசாகும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி பலவீனமா இருக்கும். சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நோய்கள், ஏதோ ஒரு மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அவங்களுடைய இம்யூன் சிஸ்டத்த பராமரிக்க முடியும்னா, அவங்களுடைய வாழ்நாள் பூரா இந்த பிரச்சனைகள அடுத்த நிலைக்கு போகாம ஆரோக்கியத்த மேம்படுத்தி வாழ முடியும். சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வலிமையாவும், சமச்சீராவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி அத நம்ம பராமரிக்க தவறிட்டோம் அப்படின்னா, அதற்கான ஒரு மிகப்பெரிய விலைய நம்ம குடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது மருத்துவ செலவு என்பது உங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடும். இத நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திய நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுறவரா இருக்கலாம், அல்லது உடல் பலவீனம் அடையறவங்களா இருக்கலாம். அந்த மாரி யாராவது உங்க குடும்பத்துல நடக்குறாங்க, அந்த மாரி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியத்துல முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருக்குது அப்படின்றது. இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத மேம்படுத்துக்கான வாய்ப்பு இந்த மீட்டிங் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப நாம பார்க்கலாம். வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நம்ம மேம்படுத்துறது? பொதுவா நம்ம வலிமையான இம்யூனிட்டி நியூட்ரியன்ட்ட பத்தி தான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு இன்னைக்கு செய்தித்தாள்களா இருக்கலாம், அல்லது டிவில வரக்கூடிய விளம்பரங்களா இருக்கலாம். இந்த இம்யூனிட்டி நியூட்ரியன்ட்ட பத்தி அதிகமா பேசுறாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஊட்டச்சத்துக்கள். இதுல பொதுவா பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய மேம்படுத்துற ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா, விட்டமின் சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இ, ஏ, டி, ஜிங்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட், அயர்ன், செலினியம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்த வலிமையா வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்த்து போராடக்கூடிய சக்திய குடுக்குது. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனா உங்க இம்யூன் சிஸ்டம் உங்க உடம்புக்குள்ள வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த மாதிரியான உணவுகள மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுமானா, நிச்சயமா கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்க கோவிட்ல பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல உணவோட வாழ்ந்தவங்க எத்தனையோ பேரு கோவிட்னால இறந்து போனத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படின்னா இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் பத்தாது. புத்திசாலித்தனமான நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனைக்கு எதிரா உங்க நோய் எதிர்ப்பு செல்கள் எங்க வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி பழநிலைக்கு திரும்ப வரணும்ன்ற அந்த புத்திசாலித்தனம் நிச்சயமா மேம்படுத்தப்பட்டு இருக்கணும். சோ நம்ம உடம்புக்குள்ள இம்யூனிட்டியோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. மெமரி டி செல்ஸ் இருக்குது. ஹெல்பர் டி செல் இருக்குது. கில்லர் டி செல் இருக்கு. இந்த செல்கள் எல்லாமே ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே போய் வேலை செய்யறது கிடையாது. அதுங்க எல்லாமே டயக்னோஸ் பண்ணுது. அதுக்கு அதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே பார்த்தீங்கன்னா, பல வேலைகள செய்யுது. அதுவே பிரச்சனைகள கண்டுபிடிக்குது. அந்த பிரச்சனைக்கு எதிரா எந்த மாதிரியான எதிர்ப்பு செல்ல உருவாக்கணும்? எத்தன செல்கள உருவாக்கணும்? எவ்வளவு நேரம் சண்டையிடணும்? எப்படி மீண்டும் பழநிலைக்கு திரும்ப வரணும்? இது எல்லாமே ஒரு கால்குலேட்டிவா தான் அது வொர்க் பண்ணுது. நாம எப்படி ஒரு புத்திசாலித்தனமா ஒரு நாளைக்கு என்ன வேலையை எப்படி செய்யணும்னு நம்ம செய்யறோமோ, அதே மாரி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க இம்யூன் சிஸ்டமும் தினசரி அடிப்படையில இது இந்த புத்திசாலித்தனத்த வச்சு தான் வேலை செய்யுது. ஒருவேளை இந்த புத்திசாலித்தனம் உங்க இம்யூன் சிஸ்டத்துக்கு சரியா இல்லாம போனா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க உடம்புக்குள்ள வர பிரச்சனைய அது உடனே அடிச்சு விரட்டாது. அல்லது அது தேவையில்லாம வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இம்யூன் சிஸ்டத்தோட ஓவர் ரியாக்ஷன், அண்டர் ரியாக்ஷன். இந்த 2மே பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இம்யூனிட்டிக்கான பக்குவம் அடைதல் இல்லாத நிலையில தான் இதெல்லாம் நடக்குது. அதாவது இம்யூனிட்டியோட இன்டெலிஜென்ஸ்.
ஸோ இம்யூனிட்டியோட இன்டெலிஜென்ஸ்னா அதை எப்படி சார் நம்ம மேம்படுத்தலாம்? நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா இம்யூனிட்டியோடைய இன்டெலிஜென்ஸை நம்ம மெமரின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊரை பத்தின மெமரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, திரும்ப அந்த ஊருக்கு போவதற்கு உங்களுக்கு யாரும் வழிகாட்ட தேவையில்லை. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும். நீங்க வெளியில போயிட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சளி பிடிக்கிறத பார்த்திருப்பீங்க. நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு உடனே நம்ம வெளியூர் தண்ணி குடிச்சோம், சளி பிடிச்சுன்னு சொல்றோம். அதே ஊர்ல இருக்கிற எத்தனை பேர் அதே தண்ணிய குடிச்சிருக்காங்க? ஏன் அவங்களுக்கு சளி பிடிக்கலன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அது உங்க வீட்ல இருக்கிற தண்ணிய நீங்க ரொம்ப நாள் குடிக்கிறீங்க. செக் பண்ணி பாருங்க கிருமி இருக்குது. இல்ல ஒரு விருந்தாளி யாராவது வந்து விருந்தாளிகள் வந்து யாராவது வந்து அந்த தண்ணிய குடிச்சாங்கன்னா சளி பிடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சோ அவரு என்ன சொல்லுவாரு? புது தண்ணி. அதனால எனக்கு சளி பிடிச்சதுன்னுவாரு. நீங்க ஏங்க உங்களுக்கு ஏன் சளி பிடிக்கல? எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்லுவீங்க. சோ இந்த பழகிடுச்சு புது தண்ணின்றதே மெமரி சம்பந்தப்பட்டது தான். உங்க உடம்புக்குள்ள ஒரு கிருமி போகும்போது, அந்த கிருமிய பத்தின மெமரி ஏற்கனவே உடம்புக்குள்ள இருந்தது. உங்க எதிர்ப்பு செல்கள்ல இருந்தது அப்படின்னா, உங்க இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிரா உடனடியா செயல்பட்டு உங்கள அந்த நோயில இருந்து காப்பாத்தும். ஒருவேளை அந்த கிருமிய பத்தின மெமரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஆன்டிபாடி உடம்புக்குள்ள இல்ல அப்படின்னா, உங்க இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிரா ஒரு சண்டை போட்டு, ஒரு மெமரிய உருவாக்குற வரைக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இன்ஃப்ளமேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சோ அதனால தான் நீங்க நெறைய விஷயங்கள உணர்றீங்க. எந்த தண்ணி குடிச்சா உங்களுக்கு சளி பிடிக்குதோ, அதே தண்ணிய ஒரு 4 நாள், 5 நாள் தொடர்ந்து குடிச்சீங்கன்னா, அந்த தண்ணி ஒத்துக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதாவது உங்க இம்யூன் சிஸ்டம் அந்த தண்ணீல இருக்கிற கிருமிக்கு எதிரா ஒரு மெமரிய உடம்புக்குள்ள உருவாக்கி வச்சுட்டு, இதை அடிப்படையா வச்சு தான் உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது. உங்க உடம்புக்குள்ள வரக்கூடிய எல்லா வைரலுக்கு எதிராகவும், எல்லா கேன்சர் செல்லுக்கு எதிராகவும், எல்லா விதமான பாக்டீரியாக்கு எதிராகவும் உங்க இம்யூன் சிஸ்டத்துல எதிர்ப்பு செல்கள் இருக்கு. அதுக்கு எதிரா சண்டை போடுறது. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கான பக்குவம் இல்ல. அதாவது இன்டெலிஜென்ஸ் அதனுடைய மெமரி மேம்படுத்தப்படாத நிலையினால தான் அந்த இம்யூன் சிஸ்டம் சரியா பதில் குடுக்க மாட்டுது. சோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க மருத்துவத்துல. ஒரு வைரஸுக்கு இன்னைக்கு மருந்து கிடையாது. வைரஸ் அழிக்கணும் அப்படின்னா, வைரஸ் அழிக்கிற எதிர்ப்பு செல்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. முன்கூட்டியே அந்த வைரஸ் பத்தின பதிவ நம்ம இம்யூன் செல்களுக்கு குடுக்க முடியும்னா, அந்த மெமரிய உருவாக்கிக்கிட்டு, அந்த வைரஸுக்கு எதிரா ஒரு ஆன்டிபாடிய நம்ம இம்யூன் சிஸ்டம் உருவாக்கிக்கிட்டு, திரும்ப அந்த ஆக்டிவான வைரல் வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுதான் வேக்சினுடைய தியரி. அப்போ ஒவ்வொரு வேக்சினும் என்ன அப்படின்னா, எந்த கிருமியால நோய் வருதோ, அதே கிருமிய பவர குறைச்சு உடம்புல போட்டு தான் நமக்கு இம்யூன் சிஸ்டத்துக்கு கத்துக் குடுக்குறாங்க. வேக்சின் அப்படின்னாலே இம்யூனைசேஷன். அதாவது உங்க இம்யூன் சிஸ்டத்துக்கு அறிவூட்டப்படுகிறது, செறிவூட்டப்படுகிறது, மேம்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் வேக்சினேஷன் போடணுன்றத கம்பல்சரியா ஏன் வச்சிருக்கிறேன்னா, இந்த 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான வைரஸ். எது வந்தா நம்ம உயிரே போயிடுமோ, அந்த மாதிரியான வைரஸ் எல்லாம் பக்குவப்படுத்தி அதனுடைய பவர ரெடியூஸ் பண்ணி வேக்சினா நமக்கு குடுக்குறாங்க. ஒருவேள அந்த அந்த மாதிரியான வைரல் உங்கள நேரடியா தாக்கும்போது, இந்த பதிவுகள் உங்களுக்கு காப்பாற்றப்படும். சோ இதுதான் இதனுடைய தியரி. இந்த தியரி படி நீங்க அம்மாவுடைய வயித்துல இருந்து முதல்ல வெளியில வரும்போது உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. நீங்க தாயின் கருவறையில இருந்து முதல்ல வெளியில வந்த உடனே உங்கள பல கோடி கிருமிகள் தாக்க தயாரா இருக்கு. நீங்க வாய திறந்து அழும்போதே கிருமிகள் உள்ள போகுது, காத்து வழியா போகுது. உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எந்த வகையான கிருமிகளுக்கு எதிராகவும் இதுவரைக்கும் சண்டை போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது, இந்த குழந்தையா இருக்கும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு செல்களுக்கு கிருமிகள் இருக்கக்கூடிய அறிவுத்திறன் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்னு யோசிப்பாரு. சோ அம்மாவுடைய முதல் 3 நாள் சீம்பால். இந்த முதல் 3 நாள் வரக்கூடிய அந்த சீம்பால்ல பார்த்தீங்கன்னா, தாயுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானவும் குழந்தைக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த கொலஸ்ட்ரால்ல பாருங்க உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், ஃபேட், கார்போஹைட்ரேட், இம்யூனோகுளோபுலின்ஸ், ஸ்லேட் குரோத் ஹார்மோன் எல்லாமே இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு. இது ஒரு புரோலைன் ரிச் பாலிபெப்டைடு மாலிக்யூல். இந்த பெப்டைடு மூலக்கூறுகள் தான் தாயோடைய நோய் எதிர்ப்பு சக்தி அனுபவத்த குழந்தைக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குது. இது ஒரு பேசிவ் இம்யூனிட்டியா வேலை செய்யுது. அந்த அறிவ வச்சுக்கிட்டு தான் அடுத்த 3 மாதங்களுக்கு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்த கிருமிக்கு எதிரா இம்யூன் சிஸ்டம் எதிர்த்து போராடுது. சோ இப்ப தாயோடைய முதல் 3 நாள் பால் என்பது பல கோடி கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய பேசிவ் இம்யூனிட்டிய குழந்தைக்கு குடுக்கறதுனால தான் அந்த குழந்தை ரொம்ப சேஃபா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, குழந்தையோட முதல் 3 நாள் பால் கிடைக்காத குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப பாதுகாப்பான அறையில வச்சிருப்பாங்க. இன்குபேட்டர்ன்னு சொல்லுவாங்க முக்கியமா. நம்மள யாருமே பார்க்க விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஈஸியா அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த அடிப்படைய வச்சு நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இததான் நம்மளுடைய நிறுவனம் உருவாக்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு செல்களுக்கு கற்றுக் குடுக்குது. நோய் கிருமிகளை எப்படி எதிர்த்து போராடணும்? எந்த மாதிரி அழிக்கணும்? எந்த மாதிரி திரும்ப பழநிலைக்கு வரணும்? இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ற அந்த கேப்பபிலிட்டி இந்த மூலக்கூறுகளுக்கு இருக்கு. இப்ப நம்மளுடைய 4 லைஃப் கம்பெனி எடுத்துக்குவோம். உலகத்துடைய முதல் இம்யூன் சிஸ்டம் கம்பெனியா இவங்க அடையாளப்பட்டிருக்காங்க. கடந்த 25 வருஷமா இந்த சாதனைய பண்ணியிருக்கிறாங்க. யாராலும் பண்ண முடியாத சாதனை என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னே தனியான ஒரு மூலக்கூறுகள அவங்க கண்டுபிடிச்சாங்க.
சோ நாம பார்த்தோம் இல்லையா, தாயோடைய முதல் பால்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகளை இவங்க ஆராய்ச்சி மூலியமா வேற இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. அதுதான் இந்த கம்பெனியோட சக்சஸ் ரேட். சோ இவங்களுடைய இம்யூனாலஜிக்கல் ஹெல்த் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த ஹெல்த்தையும் பாதுகாக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால மேம்படுத்தி பராமரிக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது நீண்ட நாள் இருக்க முடியும். நோய்வாயில இருந்து ஒரு மனிதன் பெரும்பாலும் தள்ளி வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு தான் இவங்களுடைய கூற்று. அந்த அடிப்படையில இவங்க கொண்டு வந்த பொருள் தான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்ற மூலக்கூறு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சப்ளிமெண்டா இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விட்டமினோ, மினரலோ, ஹெர்பலோ, ஆன்டி ஆக்சிடென்டோ கிடையாது. மிஸ்டர் டேவிட் லிசான்பி இவர்தான் வந்து நம்மளுடைய ஒரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துற மூலக்கூறுகளை ஆராய்ச்சிகளை நிறைய செலவு பண்ணி இந்த பொருளை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. 98ல இவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 25 வருஷமா உலகத்துல நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. உலகத்துடைய பெஸ்ட் சப்ளிமெண்டா இவங்களுடைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. சோ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் எங்க இருந்து வருது? இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் தாய்ப்பால்ல இருந்து வருது. ஆனா தாய்ப்பால்ல இருக்குது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா தாய்ப்பால்ல இருந்து எடுக்க முடியாது. பட் நம்மளுடைய 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா, பசுமாட்டோட சீம்பால்ல இருந்தும் கோழிமுட்டையோட மஞ்சக்கருல இருந்து எடுக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பாலூட்டியும் தன்னோட எதிர்ப்பு சக்தி அனுபவத்தை தான் குட்டிக்கு சீம்பால் வழியா கொடுக்குது. பறவைகள் பறவைகள் பால் கொடுக்காதனால முட்டையோட மஞ்சக்கருவில இருந்து இந்த அறிவுகளை பரிமாறிக்குது. இப்ப பறவையா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், அல்லது விலங்கா இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் ஒரே மாதிரியே இருக்குது. அதுதான் நம்ம ஆராய்ச்சியில கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். சோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தோடைய பொருள்ல இருந்து நமக்கான டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் தயாரிக்க முடியும்னு அவங்க ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு 16 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. சோ இவங்க எடுத்தது என்ன அப்படின்னா, பசுமாட்டோட சீம்பல்ல இருக்கக்கூடிய வாட்டர், விட்டமின், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நீக்கிறாங்க. நீக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்ற ஒரு மூலக்கூறு மட்டும் இவங்க தனியா பிரிக்கிறாங்க. இதுதான் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. சோ அப்ப கோழி முட்டையோட மஞ்சக்கருல வந்து இதே மாதிரியான மூலக்கூறுகளை பிரிக்கிறாங்க. இந்த மூலக்கூறுகளை தான் பிரிச்சு இவங்க கேப்சலா கொண்டு வராங்க. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகளை இவங்க கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதாவது பசுமாட்டோட சீம்பால்ல இருந்து ஒரு 2 வகையான மூலக்கூறுகளை எடுக்கிறாங்க. அல்ட்ரா ஃபேக்டர் அண்ட் நானோ ஃபேக்டர். அதே மாதிரி கோழி முட்டையோட மஞ்சக்கருல இருந்து அவங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஓவோ ஃபேக்டர். மொத்தம் 3 மூலக்கூறுகளை சேர்தான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலான்னு இவங்க வந்து உருவாக்குறாங்க. இதுதான் பிளாக்ஷிப் ப்ராடக்ட். சோ இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் என்ன பண்ணும்? இது போய் நம்ம உடம்புக்குள்ள எல்லா நோயும் சரி பண்ணிடுமா? எனக்கு நோயே வராம பண்ணிடுமா? இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லாருமே ஒரு வைத்தியம் பண்ற இடத்துலயோ அல்லது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல போயிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுற இடத்துல நம்ம முதல்ல எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு நோய் இல்லாம நான் இருக்கிற நோயெல்லாம் சரியாயிடுமா? எனக்கு நோய் இல்லாம வாழ முடியுமா வாழ்நாள் பூரா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 2 விஷயத்துல இருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நீங்க ஒரு நோயில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, முதல்ல உங்க இம்யூன் சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க பலப்படுத்தாம நோயில இருந்து முழுமையா வெளியே வர முடியாது. 2வது, இந்த பொருள்லாம் எடுக்கிறதுனால நோய் இல்லாம அதாவது நோயே வராதுன்னு சொல்ல முடியுமா? நோய் வராம நீங்க இருக்கவே முடியாது. ஏன்னா நோய் வர்றதுக்கான காரணிகள் வெளியில நிறைய இருக்கு. எப்ப வேணா உங்களை கிருமி தாக்கலாம். எப்ப வேணா உங்களுக்கு வந்து பாய்சன் எஃபெக்ட் ஆகலாம் உங்க உடம்புக்குள்ள. ஆனா எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சீரியஸ்னஸ்க்கு போக மாட்டீங்க. ரொம்ப ஈஸியா ரெக்கவர் ஆகி வெளியே வருவீங்க. ஒரு நார்மலா ஒரு சளி ஜுரம் பிடிச்ச எப்படி வெளியே வரீங்களோ அந்த மாதிரி நீங்க வெளியே வந்துருவீங்க. ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் தெளிவா ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன இம்யூன் சிஸ்டம் 3 நிலைகளை வேலை செய்யுதுன்னு சொன்னேன். ரெகக்னைஸ், ரெஸ்பாண்ட் அண்ட் ரிமெம்பரன்ஸ். அந்த 3 நிலைகளையும் அற்புதமா மேம்படுத்துது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கும் திறமையை மேம்படுத்துது, சண்டை போடுற வலிமையை கூட்டுது, அதே மாதிரி மெமரியை உருவாக்கிட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அதிகமா உடம்புக்குள்ள. சோ இதன் மூலயமா உங்க இம்யூன் சிஸ்டம் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுலும் சரி, சண்டை போடுறதுலும் சரி, மெமரியை வச்சுக்கிட்டு சமநிலை வரதுலும் சரி பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி எல்லா வகையிலும் பெர்ஃபெக்ட்டா இருந்தா உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள தப்பான ஒரு விஷயம் வராது இல்லையா? அதுதான் இதோட ஸ்பெஷல். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் உடம்புக்குள்ள போய் எவ்வளவு நேரத்துல சார் வேலை செய்யும் நம்ம இம்யூனிட்டியில? பொதுவா ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 15ல இருந்து 20 நாள் ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா. மல்டி விட்டமின்ஸ், ஹெர்பல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நீங்க எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, மினிமம் 15 நாள் ஆகும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் அவ்வளவு நேரம் எல்லாம் எடுத்துக்காது. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து எடுக்கிறதுனால இது நேரடியா உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்துல வித்தின் 2 மணி நேரத்துல வேலை செய்யறதுன்னு ஒயிட் பேப்பர் ஸ்டடிஸ் சொல்லுது. இது ப்ரூவன் ரெக்கார்ட். இது எப்படி வேலை செய்யணும் ஒரு வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். For Life Transfer Factor is clinically proven to activate the immune system within 2 hours.
Transfer factors aren't vitamins, minerals, or herbs. They are molecules that transfer immune memory and knowledge from one cell to another. They teach your immune system to recognize, respond to, and remember potential threats. 4Life Transfer Factors provide vital information and education to your immune system. Let's follow the path of transfer factors through the body as they raise your immune IQ. First, the capsule travels down your esophagus to the stomach. There, it dissolves, and the individual transfer factor molecules are released. The transfer factor molecules enter the intestines, where they encounter groups of immune cells called Peyer's patches. Peyer's patches are concentrated centers of immune cells, and this is where 4Life Transfer Factor begins educating your immune system. They support many different kinds of immune cells, such as natural killer cells, T cells, B cells, macrophages, and more. When the transfer factors encounter an uneducated immune cell, they enter and educate that cell so it can better recognize, respond to, and remember health threats. From there, the newly educated cell creates more transfer factors to place on its surface. As educated immune cells come into contact with uneducated immune cells, they pass their immune system knowledge to those cells. The education spreads cell to cell until it reaches a lymph node, a concentrated source of immune system cells. Here, the educated cells work quickly to transfer their immune system knowledge, and soon all the cells in the lymph node have transfer factors to pass to the rest of the immune cells in your body. This transfer of immune knowledge spreads throughout the body until your entire immune system is fortified by transfer factors, making for a smarter and more vigilant immune system. Try 4Life Transfer Factor products today to raise your immune IQ. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. 2 மணி நேரத்துக்குள்ள நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல போகக்கூடிய இந்த கேப்சூல வெடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பேர் பேச்சஸ் இம்யூனிட்டியோடைய ஒரு பகுதி ஹெட் குவார்டர்ஸ். நம்ம உடம்புக்குள்ள லிம்ப் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிற இம்பார்ட்டன்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. அதுல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டத்தோடைய பகுதி தான் பார்த்தீங்கன்னா பேர் பேச்சஸ். அந்த இடத்துல அப்சர்வ் பண்ண உடனே இம்யூன் செல்களுக்கு கம்யூனிகேட் கொடுக்குது. ஒவ்வொரு செல்லுமே கம்யூனிகேட் பண்ணிக்குது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாய்சன் போனா உடம்பு பூரா எப்படி பரவுதோ அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயமும் உடம்பு பூரா பரவ ஆரம்பிக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 4Life Transfer Factor ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மூலக்கூறுகளை அடிப்படையா வச்சுதான் பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டுமே நம்ம உடம்புக்கு போதுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. நமக்கு சில மல்டி வைட்டமின்ஸ் தேவை, சில ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவை, சில நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தேவை. அதை எல்லாமே இந்த கம்பெனி சேர்த்துதான் இந்த ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் காம்பினேஷன் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஜெனரல் இம்யூன் சிஸ்டம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அண்ட் டைஜஸ்டிவ் சப்போர்ட் இருக்குது, அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நம்ம உடம்ப பலவீனத்தை பலப்படுத்ததான் நம்மளுடைய கான்செப்ட். ஒரு செல் பலவீனம் அடையுது அப்படின்னா 2 அடிப்படையான காரணங்கள் தான் இருக்கும். சம்திங் மிஸ்ஸிங் அல்லது சம்திங் இன்டர்ஃபியரிங் சொல்லுவாங்க. ஒண்ணு, ஒரு செல்லுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போறது, அல்லது அந்த செல்லை யாராவது இடையூறு பண்றது. ஒரு செல்லை இடையூறு பண்ணதுன்னா நம்ம உடம்புக்குள்ள எதுவா இருக்குன்னா டாக்ஸின் தாங்க, நச்சுத்தன்மை. இந்த நச்சுத்தன்மை வைரஸ், பாக்டீரியா எது வேணா போடலாம். அதை நீக்கணும்னா இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனோ, நியூட்ரிஷனோ, வாட்டரோ இது எல்லாமே ப்ராப்பரா போகணும் அப்படின்னா மெட்டபாலிசம் ஒழுங்கா நடக்கணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு. அதுக்கும் உங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அடிப்படையில தான் பொருட்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த பொருட்களை பத்தி சில பொருட்களை நம்ம பார்க்கலாம். முக்கியமான பொருட்களை, நம்மளுடைய பொருட்களை யார் யார் எடுக்கலாம்? டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பொருட்களை மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஈவன் பிரெக்னண்டா இருக்கிறவங்க ஆரம்பிக்கிறதுல இருந்து, பிறந்த குழந்தைல இருந்து எண்டு ஏஜ் வரைக்கும் இருக்கிற எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளுடைய பொருள். சோ நீங்க பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், அவங்களுடைய பிபி, அவங்களுடைய அம்யூனிட்டிக் ஃப்ளூயிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கும். அவங்களுடைய ஹீமோகுளோபின் எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு தாயோடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா குழந்தையோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட் தான் இது.
நம்ம வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலுமே யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டா இது இருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு பொருளாவும் இருக்கு. ஏன்னா, எல்லாருக்குமே இம்யூனிட்டி இருக்கு. அத அப்டேட் பண்ணணும்ன்றது எல்லாருக்கும் அவசியமான ஒண்ணு. அப்படி அப்டேட் பண்ணலன்னா, அதுக்கான விலைய நம்ம குடுத்து தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு நீங்க குடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். குழந்தைய அடிக்கடி சளி பிடிக்காம அந்த குழந்தையோட உடல் மன வளர்ச்சி நல்லா இருக்குன்னா, இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா, அங்க விளையாட்டு, படிப்பு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. சோ அவங்க போயிட்டு ஸ்கூல்ல பலவீனம் அடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டயர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு. அதனால அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இத நல்லா வச்சுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு குடுத்தீங்கன்னா, ஹைட் அண்ட் வெயிட்ட மெயின்டெயின் பண்ண முடியும். மேரேஜ் கப்ல குடுத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, குழந்தை இல்லாத பிரச்சனை. இந்த மாரி எல்லாமே இல்லாம நம்ம இருக்கணும்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜ்டு பீப்பிள் வயசானவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பொருளு. அவங்களுக்கு தொடர்ந்து குடுத்துட்டு வந்தீங்கன்னா, அவங்க ஆக்டிவா அவங்க வேலைய பார்த்துக்குவாங்க. சிக் பீப்பிளுக்கு குடுத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தான் பேட்டரி டவுன். சோ இம்யூனிட்டி வீக்கா போனனால தான் சிக் வந்திருக்கு. இம்யூனிட்டி நீங்க சப்போர்ட் பண்ணி பாருங்க. அவங்க ஃபாஸ்ட்டா ரெக்கவர் ஆவறத நம்ம பார்க்க முடியும். சோ இதுல கூடிய முக்கியமான பொருள பார்க்கலாம். நம்ம இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ்டா இருக்கணும். ஏன் பேலன்ஸ்டா இருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னேன். 245 வகையான நோய்கள் வரும் இம்யூனிட்டி பேலன்ஸ்டா இல்லன்னா. அது மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ்டான்னா, உங்க உடம்புக்குள்ள பிபி, சுகர், ஹார்மோன் எதுவுமே பேலன்ஸ்டா இருக்காது. சோ அப்ப அந்த பேலன்ஸ்டான இம்யூன் சிஸ்டத்துக்கான ஒரு பொருள் தான் பாத்தீங்கன்னாக்கா 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபாக்டர் ஃபார்முலா. இந்த 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபாக்டர்ல என்ன இருக்குன்னா 3 வகையான மூலக்கூறுகள் மட்டும் தான் இருக்கு. பசுமாட்டோட சீம்பால்ல இருந்து எடுக்கக்கூடிய அல்ட்ரா ஃபேக்டர், கோழி முட்டையோட மஞ்சக்கருல இருந்து எடுக்கக்கூடிய ஓ ஃபேக்டர், மறுபடியும் பசுமாட்டோட சீம்பால்ல இருந்து இன்னொரு ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய நானோ ஃபேக்டர். மொத்தம் 3 வகையான மூலக்கூறுகள் இதுல இருக்கு. இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்த நம்ம உடம்புக்கு தகுந்த மாரி கூட்டவோ, குறைக்கவோ அந்த வேலைய கரெக்ட்டா செய்யுது. இம்யூனிட்டியோட 3 எலிஜிபிலிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா? ட்ராக் கண்டுபிடிக்கிறது, சண்டை போடுறது, மெமரி பண்ணிக்கிறது, பேலன்ஸ் பண்றது. இந்த வேலைய அழகா பண்ணக்கூடிய ஒரு பொருள். உங்க உடல்ல எந்த ஒரு நிலை அப்நார்மலா இருந்தாலும் அத சமநிலைப்படுத்தும். பசி, தூக்கம், உங்க உடம்புக்குள்ள எது அப்நார்மலா இருக்கோ, அத சமநிலைப்படுத்துறதுல ஒரு வண்டர்ஃபுல்லான பொருளு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். சோ இது உங்க வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா, ஒரு பெஸ்ட் ஒரு மெடிக்கல்ல வந்து ஒரு சீஃப் சயின்டிஸ்ட் உங்க வீட்ல இருக்கிற மாரி. இந்த பொருள வச்சுக்கிறவங்க, இத சாப்பிடுறவங்க, மெயின்டெயின் பண்றவங்க, ஆரோக்கியத்த பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. ரொம்ப தைரியமா இருக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான பொருள். உங்க இதயமா இருக்கலாம், உங்க வயிறா இருக்கலாம், உங்க ஒட்டுமொத்த உடலையும் பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திய இது நல்லா வச்சுக்கிறதுக்கான உதவக்கூடிய ஒரு பொருள் இது. அடுத்தது இம்யூனிட்டி நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இல்லன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப கோவிட்லாம் வந்தது. நெறைய பேருக்கு டைபாய்டு வருது, டெங்கு வருது. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிரா நீங்க தப்பிக்கணும் அப்டின்னாக்கா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்றதுல ஒரு மிக சிறந்த பொருளா இருக்கு உலகத்துல. காரணம் என்னன்னாக்கா, இதுல 20% ட்ரைஃபாக்டர் ஃபார்முலா இருக்கு. அடிஷனலா பார்த்தீங்கன்னா, 9 வகையான நோய் எதிர்ப்பு சக்திய பூஸ்ட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. முக்கியமா சோயாபீன்ல இருந்து இருக்கக்கூடிய கிளைசின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷீடெக், மைடெக் மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ IP6 இருக்கு, ஓட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆலோவேரா இதுல இருந்து எடுக்கக்கூடியது பேக்கரேஸ்டஸ் இருக்கு, ஜிங்க் குளோகோனேட் இருக்கு. தென் லெமன் பில் பவுடர் எக்ஸ்ட்ராக்ட். இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டத்தை முக்கியமா NK செல் தான் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வைரலுக்கு எதிராக, கேன்சருக்கு எதிராக போராடக்கூடிய எதிர்ப்பு செல்கள். அந்த சண்டையிடும் திறனை பாத்தீங்கன்னாக்கா வெறும் 2 நாள்கள்ல 48 மணி நேரத்துல 437% அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கைகள் கிடையாது, ஃபைட்டிங் கெப்பாசிட்டி. உங்க இம்யூன் சிஸ்டம் அவ்வளவு வலிமையா இருந்து அப்படின்னா எந்த ஒரு வைரலுக்கு எதிராகவும், இன்ஃபெக்ஷனுக்கு எதிராகவும் ஈஸியா போராடும். அதனால வலிமையான இம்யூனிட்டியை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரெஜுவினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செல்கள் எப்பயுமே புதுப்பிக்கணும் அப்படின்னாக்கா உங்க இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வெரி வெரி கீ ரோலா அதுல வேலை செய்யுது. நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய செல் டேமேஜ் பல காரணங்களால இருக்குது. ஓகேங்களா? வெளியில இருந்து வரக்கூடிய ரேடியேஷனா இருக்கலாம், அல்லது வந்து ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், நம்ம எடுக்கக்கூடிய ஆல்கஹால், தப்பான உணவு முறைகள், பல காரணங்களால செல் டேமேஜஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள அதிகமா நடக்கும். செல்கள புதுப்பிக்கிறதுல ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப கீ ரோலா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன முழுமையா கொண்டு போய் சேர்க்கும். செல் உடைதல வந்து தடுத்துரும். சோ அதனால நீங்க எப்பயுமே இளமையா இருக்க முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு செல்களா இருக்கட்டும், உடம்புடைய ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குறது தான் ரியோவிடா. ரியோவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ரியோவோட பொதுவா பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் ரியோவோட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளிலாம் இருக்குன்னா சூப்பரா கண்ட்ரோலுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு பொருளு. என்ன காரணம்னா, இதுல 1% ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபாக்டர் ஃபார்முலா இருக்கு. சோ அடிஷனலா அசாய் பெர்ரி, ப்ளூபெர்ரி, எல்டர் பெர்ரி இந்த பெர்ரி வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா விட்டமின் சி, பாலிஃபினால்ஸ் இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம புதுப்பிக்கிற தன்மையில டாப்ல இருக்கு இது உலகத்துல. சோ அப்ப உங்களுடைய குடல் அமைப்பு நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், நம்ம எல்லாத்துலயுமே கெமிக்கல் இருக்கு. குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா ஈஸியா டேமேஜ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதனால வயிறு எரிச்சல்லாம் இருக்கத பார்ப்பீங்க. வாயில புண்ணு வரத பார்ப்பீங்க. பேட் ஸ்மெல் வாயில வரத பார்ப்பீங்க. சோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த ரியோவிடா ரொம்ப அற்புதமா வந்து செல்கள புதுப்பிச்சு குடுக்கும்.
ஸோ அப்ப டேமேஜ் எல்லாம் கட்ல இருக்க டேமேஜ் எல்லாம் ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எலும்பு தேய்மானம், ரத்த சோகை இந்த மாதிரிலாம் இருக்குனாக்கா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும். ஃபாஸ்டா அவங்க எலும்பு தேய்மானம் ரெக்கவரி பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் ஃபாஸ்டா டெவலப் ஆகுது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். முக்கியமா தூக்கம் சரியா இல்ல அதை பண்ணி கொடுக்கும். செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாமிட்டிங் அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அதை கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா அவங்க எனர்ஜியா ஓவர் கம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ட்ரிங்க் இது, மல்டிபர்பஸ் ட்ரிங்க் இது ரெஜுவினேஷன் பண்றதுல. இதை சாப்பிட்றவங்களுக்கு முக்கியமா நீங்க கன்சீவா இருக்கும் போது எடுத்தீங்கன்னா குழந்தைலாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஹீமோகுளோபின்ஸ்லாம் டாப் லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். ஒரு 50 ml டெய்லி பேசிஸ்ல எடுக்கும் போதே நம்ம உடம்புக்குள்ள இது பல வகையான மந்திர விஷயங்களை பண்ணும். உடம்புக்குள்ள ஒட்டுமொத்த செல்களையும் புதுப்பிக்கிறதுல அற்புதமான ஒரு பொருள் இது. நீங்க நைட்ல கண்ணு முழிச்சு படிக்கிறீங்கன்னா ஒரு 50 ml குடிச்சு பாருங்க. தூங்காம நீங்க படிச்சாலும் கண்ணு எரிச்சல், பாடி டயர்ட்னஸ் வராது. அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்குள்ள எந்த உணவு போனாலும் கட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக், முக்கியமா பார்த்தோம்னா நம்மளுடைய குடல் அமைப்பு, செரிமான பாதை. சரி, இந்த பகுதி பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி நீங்க அதை உணர்வீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2500 வகையான நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு. இந்த 2500 வகையான நல்ல பாக்டீரியாஸ் நம்ம அதிகமா எடுக்கக்கூடிய மருந்துகள், நம்ம எடுக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ், தண்ணியில இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அதை டேமேஜ் பண்ணும். ஒருத்தர் ஒரு 3 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாருன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்க கெட்ட கிருமி மட்டும் சாகாது, நல்ல கிருமி சேர்த்து செத்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சாப்பாடே சாப்பிட்டாலே ஏரியும், இல்ல மோஷன் ஃப்ரீயா போகும், அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா அந்த குட் பாக்டீரியாஸ் தான். ஸோ அப்ப அந்த குட் பாக்டீரியாஸை நீங்க எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அது நல்லா இருந்ததுன்னா உங்க உடம்புக்குள்ள வந்து இங்க இருந்து நல்ல உணவு, உடம்புக்கு தேவையான எல்லா வகையான நியூட்ரிஷனும் ப்ராப்பரா பிரிச்சு கொடுக்கும். இந்த ப்ராப்பரா என்சைமேட்டிக் ரியாக்ஷன் நடக்கிறதுனால. இதுல இந்த பிரியோபயோட்டிக் ரொம்ப கீ ரோலா வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். இதுல 2 வகையான பாக்டீரியா இருக்கு. பிஃபிடோபாக்டீரியம், லாக்டோபேசிலி. இத கம்பெனி டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட இதுல டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சேர்ந்து இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா வெளியில கூட நமக்கு பிரியோபயோட்டிக் எல்லாம் கிடைக்குது மார்க்கெட்ல. பட் அந்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா வயித்துல போட்டீங்கன்னா வயித்துல ஒரு ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது உள்ள போகும்போது அந்த ஆசிட்லயே 90% அழிஞ்சு போயிடும். 95% அழிஞ்சு போயிடும். ஒரு 5% தான் உங்க கட்டுக்கு போய் சேரும். ஆனா இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பால் மாதிரி வச்சிருப்பாங்க, கடுகு மாதிரி வச்சு அதுக்குள்ள இந்த நல்ல பாக்டீரியா எல்லாம் வச்சிருக்கிறேன். நீங்க இந்த சாப்பிடும்போது எம்டி ஸ்டொமக்ல பவுடர் மாதிரி இருக்கும், அதை பிரிச்சு கொட்டி அப்படியே முழுங்கணும். அந்த பால் மாதிரி இருக்கும், அது கடிக்க கூடாது, கடுகு மாதிரி இருக்கிறத. இது என்ன பண்ணும், நேரா போய் இண்டஸ்ட்ரியில போய் வெடிக்கும். அப்ப 100% உங்க குடலுக்கான நல்ல பாக்டீரியா வந்து இது ரீச் பண்ணும். இன்னைக்கு சாப்பிடுறீங்கன்னா மறுநாளே மோஷன் ஃப்ரீ ஆயிடும். இப்ப செரிமானம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே இந்த பிரியோபயோட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டிவில நிறைய பாப்பீங்க, யோகர்ட் குடிக்க சொல்லுவாங்க, தயிர் சாப்பிட சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி பட் இது டார்கெட்டடா ஸ்பெசிபிக்கா உங்க குடல் அமைப்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா டெவலப். யார் யாரெல்லாம் நீண்ட நாள் மருந்து எடுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆல்கஹால் அதிகமா எடுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வயிறுல வந்து வாயில பேட் ஸ்மெல் வருது, யார் யாருக்கெல்லாம் மோஷன் ப்ராப்ளம் வருது, தயவு செஞ்சு இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். 3 மாசத்துக்கு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறது உங்களுடைய கட். ஏன்னா கட்ல இருந்தா ஆரம்பிக்குது உங்களுக்கு எல்லா டிசார்டர். ஓகேங்களா? இன்னைக்கு கோலான் கேன்சர்லாம் ரொம்ப அதிகம். வயிற்றுல அல்சர், கேன்சரா போறது ரொம்ப அதிகம். மலச்சிக்கலுக்காக இன்னைக்கு வாழ்நாள்ல மலச்சிக்கலுக்காக மருந்து எடுக்கிறவங்க ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய இதுல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 32% பேர், ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம். சோ இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமான ஒரு இருக்கு, நமக்கு இருக்கிற பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம். அதுக்கு பெஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியோபயோட்டிக். அடுத்து பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பல்வேறு வகையான விஷயங்களை பத்தி பேசுவோம். புரோட்டீனை பத்தி பேசுவோம், எக்ஸசைஸை பத்தி பேசுவோம், எல்லாத்த பத்தி பேசுவோம். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு உணவு எடுக்கிறதுனால இன்னொரு உணவை தவிர்க்கிறதுனால அதனால வரக்கூடிய பாதிப்பை நீங்க ஓவர் கம் பண்ணணும். அப்படி பண்ண மாட்டீங்கன்னா அதனுடைய பாதிப்பு நீங்க உணர்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுன்றது வெயிட் வந்து வெறுமனே வெயிட் மட்டும் நீங்க பண்ணிட முடியாது. ஏன்னா வெயிட்டுக்கும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சர்க்கரைக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க ஒரு நாளைக்கு செலவழிக்கிறதுக்கு மேல கார்போஹைட்ரேட்ஸ், ஐ மீன் குளுக்கோஸ் அதிகமா வர மாதிரியான பொருட்களை, சக்கரை அதிகமா வர பொருள், கலோரிஸ் அதிகமா உள்ள பொருளை எடுத்தீங்கனாலே உங்க வெயிட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமையும் வெயிட் போடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வெயிட் போறதுக்கான மெயின் காரணம். ஃபேட்டி லிவர், இதெல்லாம் மெயின் காரணம். சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூல இருக்கும்போது நான் எப்படி சார் என்னுடைய சர்க்கரையும் இது பண்ணாம நம்ம நல்ல உணவும் எடுத்துக்கணும், வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த நியூட்ராஷேக் அதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த நியூட்ராஷேக்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாருங்க. புரோட்டீன் இருக்கு, 9 கிராம் புரோட்டீன் இருக்குன்னா 4 கிராம் ஃபைபர் இருக்கு. சோ 4 கிராம் ஃபைபர் இந்த காம்பினேஷனை பார்த்துக்கணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 40%, 45% ஃபைபர் இருக்கு.
ஒரு ஸ்கூப் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 9 கிராம் புரோட்டீன், அது கூட 4 கிராம் ஃபைபர் காம்பினேஷன் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா 19 வகையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட உங்க ஒரு வேளைக்கு என்னென்ன சாப்பாடு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டா உங்க உடம்புக்கு வேணுமோ அது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க 2 வேளை இதை எடுக்கிறதுனால 2 பிரச்சனைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உடலும் இதுல வந்து சுகர் கிடையாது. பிலோ கலோரி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, அரிசி சாப்பாடு சாப்பிடும்போது, இல்ல வந்து இட்லி, தோசை சாப்பிடும்போது கலோரி அதிகமா போகுது இல்லையா? அதை நீங்க ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு வேளை அல்லது 2 வேளை உங்களோட உணவை கட் பண்ணி இதை எடுக்கும்போது, உங்களோட அன்னெசரியா போகக்கூடாது தவிர்த்து, அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றது, இப்படி எல்லா விஷயத்துக்குமே ஏதோ உதவியா இருக்கும். வெயிட் போடுறதுக்கும் உதவும், வெயிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவும். சோ இந்த பொருளை வச்சு நீங்க பல வேலைகளை பண்ண முடியும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நீங்க நார்மலான வாட்டர்ல கலந்து உடனே குடிச்சுக்கலாம். ஆன் டைம்ல வீட்ல இருக்கிறீங்க, வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னா சமைக்க முடியாதுன்னா, இதை நீங்க ஒரு மிக்ஸ் பண்ணி பால்ல இல்ல தண்ணியில கலந்து குடிச்சிட்டு நீங்க படுத்துக்கலாம். சோ காலையில நீங்க ரொம்ப ஈஸியா எழுந்துக்கலாம். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளமே வராது. யாராருக்கெல்லாம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சரியா செரிக்க மாட்டுது, சரியா பசிக்க மாட்டுது அப்படின்லாம் இருக்கிறவங்கலாம், ஒரு வேளை உணவாவோ, 2 வேளை உணவோ இதை எடுத்து பாருங்க. ஒரு 500 கிராம் நீங்க ஒரு 15 டேஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி சர்க்கரைக்கு போறத முன்னாடியே நம்மளால தடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான பொருள். அடுத்தது மல்டி வைட்டமின்ஸ். இந்த மல்டி வைட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லா வகையான மைக்ரோ மினரல்ஸும் இல்ல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு என்னென்ன குறைபாடுகள் பொதுவா ஒரு இந்தியன்ஸுக்கு எல்லாம் குறையுதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 28 வகையான வைட்டமின் மினரல்ஸ் இதுல இருக்கு. இது இந்தியன்ஸுக்கு என்னென்னலாம் குறையுதோ அதுக்கான காம்பினேஷன் தான், அதுக்கான மில்லிகிராம்ஸ் தான் இதுல இருக்கு. இந்த டெய்லியும் 2 எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹீமோகுளோபின், போனு, ஸ்கின், ஹேர் எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியமா மூட்டு தேய்மானம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இடுப்பு வலி இருக்கிறத பாப்பீங்க. பீரியட் டைம்ல பெயின் வரத பாப்பீங்க. ஹீமோகுளோபின் லோவா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படிக்கிற பசங்க 11 வயசுக்கு மேல இருக்கிறாங்கன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பொருள் பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தான். இது ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா சத்து குறைபாடுன்றதை நீங்க தவிர்க்க முடியும். டெய்லியும் ஒரு டேப்லெட் போதும், சும்மா அருமையா வேலை செய்யும். அதே கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னாக்கா 2 டேப்லெட் ஒரு நாளைக்கு ஆஃப்டர் ஃபுட் கொடுக்கலாம் நீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லங்கு. நம்ம நுரையீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, என்ன இன்ஃபெக்ஷன் எடுப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த SpO2ன்னு ஒரு டெஸ்டும் சேர்த்து எடுக்கிறாங்க. அது கம்பல்சரி ஆயிடுச்சு. உங்க நுரையீரல்ல ஏதாவது தொற்று இருக்கா என்ன? ஆஃப்டர் கொரோனா கம்பல்சரி SpO2ன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்கன்னா அது இருக்கும். என்ன இருக்கும்னா ஹார்ட் பீட்டும் இருக்கும், SpO2 இருக்கும். அப்ப நுரையீரல் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்கு காரணம்னா, பெரும்பாலான சிட்டிகள்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மைக்ரோபோல்ஸ் சொல்லுவாங்க, 2 PM சொல்லுவாங்க. அந்த நுண் துகள்கள் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கு. டஸ்ட் அதிகமா இருக்கு. அந்த டஸ்ட் அதிகமா இருந்தா என்ன பண்ணும்? நுரையீரல அதிகமா சுவாசிக்கும் போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கி கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வரைக்கும் போகும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் நீங்க பார்த்திருப்பீங்க இல்ல, சிகரெட் அதிகமா ஸ்மோக் பண்றவங்க வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வரத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நார்மலா பிக் சிட்டிஸ்ல வர எல்லாருக்குமே இந்த இஷ்யூஸ்க்கு மெயின் காரணம் லங்ஸ் ஒரு அந்த நுரையீரல் வந்து காத்துல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அத நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா, நுரையீரலுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு அற்புதமான பொருள் தான் லங்கு. இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, செம்மையான ப்ராடக்ட். இத ரெகுலரா நீங்க எடுக்கும்போது உங்க நுரையீரலுடைய ஆரோக்கியத்த மேம்படுத்திக்க முடியும். ஒரு பிரச்சனை வந்தா ஈஸியா அதை வெளியே தள்ளும். ரொம்ப பிரச்சனையா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்க மூச்சுல அழற்சிகள், அதாவது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன்னால மூச்சு திணறல் வர்றது, நமக்கு வந்து சளி பிடிச்சுக்கிட்டா போவே மாட்டுது. இந்த மாரிலாம் நெறைய பேர் இருப்பீங்க. ச பனிக்காலம் வந்துட்டாலே என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க எத்தன பேர் இருப்பாங்க. சோ அவங்கலாம் முன்னாடியே எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா அவங்க ஆ லங்ல வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்க்க முடியும். சோ அடுத்தது இதய ரத்த குழாய் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இதய ரத்த குழாய்கள் நோய்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பார்த்தீங்கன்னா 11 பேர்ல ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள் வருது. அந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம். இந்தியாவுல டெத் ரேட் எடுத்தீங்கன்னாக்கா, சாகரங்கள்ல பார்த்தீங்கன்னா 30% இருந்து அன்னைக்கு 32% வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் தான் சாகுறான்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுல 90ல இருந்து 2020 இந்த 30 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 26 லட்சம் பேரு, ஐ மீன் 22 லட்சம் பேர்ல இருந்து கிட்டத்தட்ட 47 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு மாறிடுச்சு. அப்படியே டபுளா மாறியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஒபேசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் பல காரணங்கள் இருக்கு. பட் பொதுவா இதயத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் 4 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் பாத்தீங்கன்னாக்கா, கார்டியோவாஸ்குலர்ல வரக்கூடிய இன்ஃப்ராக்ஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. மயோகார்டியம் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது காரணம் என்ன? நோய் தொற்று. இதய ரத்த குழாயில தாக்கக்கூடிய நோய் தொற்று. வேசோ சுவாசம், ரத்த குழாய் சுருங்கி போகிறது. ஆக்சிடைஸ்டு எல்டிஎல், கெட்ட கொலஸ்ட்ரால்ல பாத்தீங்கன்னா துருப்பிடிச்ச கொலஸ்ட்ரால் சொல்லுவோம். ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் இது ரொம்ப டேஞ்சர். அதுதான் அடைப்புகளை உருவாக்கும். 2வது
உங்க ஹெல்த்தி லிவர் ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னா, லிவர் பலவீனமா இருந்ததுன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாயிட்டே இருக்கும். இந்த எல்டிஎல்னு சொல்றோம். இந்த எல்டிஎல், ஆக்சிடேஸ் எல்டிஎல்லாம் மெட்டபாலிசம் பண்றது லிவர். இப்ப அன்ஹெல்த்தியான லிவர் ஃபங்க்ஷன் இருந்தாலும் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வரும். இந்த 4த்துக்குமே அந்த 4 பிரச்சனையுமே ரெக்கவரி பண்றதுக்கு, அந்த 4 இடத்துலயுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் நம்ம கார்டியோன்ற ப்ராடக்ட். இந்த கார்டியோல பாத்தீங்கன்னாக்கா டார்கெட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கு. இன்ஃபெக்ஷனுக்கு எதிரா வேலை செய்யும். கிங்கா பிலோபா, ஹேத்ரம், பஜோஸ்புரம் இந்த 3 மூலிகை ரத்த குழாயை சுருங்கி விரிவடையத்தை மேம்படுத்தும். ரத்த குழாய் சுருக்கங்களை தான் அதை மேம்படுத்தும். அதை விரிவடை செய்யணும்ல. இந்த ரெட்டிசிஸ்ட் கார்லிக்கும் அதுக்கப்புறம் அந்த Q10 இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா எல்டிஎல் கண்ட்ரோல் பண்ணும். இன்றைய எல்டிஎல் மெட்டபாலிசம் எல்டிஎல் குறைக்கும், அதுக்கு உதவி செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசர்வேட்டால் இருக்கு. இந்த ரெசர்வேட்டால் பாத்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் ரைஸ் பண்றதுக்கு உதவும். பொதுவாக நம்ம கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறவங்க கெட்ட கொலஸ்ட்ராலும் சேர்த்து குறைஞ்சு போயிடும். அதனால பல பிரச்சனைகள் வரும். இதை நான் டீப்பா பேச முடியாது, நான் அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு இதுல. பட் கார்டியோ ஒரு பெஸ்ட் கார்டியோவாஸ்குலர் செக்யூரிட்டி நான் சொல்லுவேன். முன்னாடியே நீங்க எடுத்துக்கலாம், காலையில் 2 நைட் 2. ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 3 பாட்டில் எடுக்கலாம். அப்புறம் வருஷத்துக்கு 2 பாட்டில் எடுத்துங்க. உங்க இதயம் வாழ்நாள் பிற உங்களுக்காக உழைக்குது. அதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது இதை விட பெட்டரான பொருள் உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பொருள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா உங்களுக்கு இதயம் மட்டும் தான் நினைச்சிடறாங்க. உங்க ரத்த குழாய்கள் எங்கெங்கெல்லாம் போது பாருங்க. வேரிகோஸ் வெயின் வர்றதுல இருந்து இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்க முடியும். ஏன்னா உங்க இதய ரத்த குழாய்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையானதாக இருந்தா அதை இது உறுதி செய்யுது. அடுத்தது நம்ம உடம்புக்குள்ள மெட்டபாலிசம் சொல்றோம், வளர்ச்சிதை மாற்றும். ஹைட் வெயிட்டா இருக்கலாம், சர்க்கரையா இருக்கலாம், தைராய்டா இருக்கலாம், பிசிஓடியா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சம்பந்தப்பட்டது, எண்டோகிரைன் சம்பந்தப்பட்டது. அந்த எண்டோகிரைனை நீங்க வலிமையா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. பொதுவா பாருங்க, இந்த எண்டோகிரைன் பாதிப்புனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதிகமா வருதுன்னா, டயபெட்டிஸ். இந்தியன்ல 11 பேர்ல ஒரு ஆள் இருக்கிறாங்க. உலகத்துல 6 பேரை நிக்க வச்சீங்கன்னா அதுல ஒரு ஆள் இந்தியால இருப்பான். நல்லா பாருங்க, உலகத்துல இருக்கிற டயபெட்டிஸ் 6 பேர் நிக்க வச்சீங்கன்னா அதுல ஒரு ஆள் இந்தியனா இருப்பான். இந்தியாவில் இருக்கிற 11 பேர்ல ஒரு ஆள் கம்பல்சரி டயபெட்டிஸ்னால பாதிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டு 42 மில்லியன் பீப்புளுக்கு இன்னைக்கு தைராய்டு இருக்கு. 42ன்னா கிட்டத்தட்ட நீங்க பாத்துக்கணும், கிட்டத்தட்ட 4 கோடி 2 லட்சம் பேருக்கு இன்னைக்கு இது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஓடி 20% பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே இந்த எண்டோகிரைன் சமநிலையற்ற தன்மையில இருக்கிறது. ஓகேங்களா? சாப்பாடு கண்ணாபின்னான்னு சாப்பிடுறது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் மெட்டபாலிசம்னால வரும். உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், அதில் 24 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது அல்லது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்குறது, இது எல்லாமே இந்த எண்டோகிரைன் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதுல குளுக்கோஸ் ஒரு அற்புதமான பொருள். ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, இந்த குளுக்கோஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த எண்டோகிரைன் சிஸ்டத்தையும் டெவலப் பண்ற அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய இதுல மினரல்ஸ், ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க எண்டோகிரைன் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வலிமைப்படுத்தக்கூடிய பொருளா இருக்கு. இல்ல பொதுவா என்ன நல்லா இருக்குன்னு பாக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்பெசிபிக்கா எண்டோகிரைனை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மூலக்கூறுகள். பீட்டோகப்ஸ் மார்பியம் இருக்குது, ஹார்ட் வுட்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஜிமினிமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஃபெனுகுரிக் இருக்கு. உங்களுக்கு பெட்ரமிலான் இருக்கு. தென் அண்ட் குரோமியம். குரோமியம் ஒரு இம்பார்ட்டன்டான மினரல். சர்க்கரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, எண்டோகிரைன் நல்லா இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ள ஒரு காம்பினேஷனா இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் ப்ராடக்டா இருக்கு. சோ இது மூலயமா நீங்க வலிமையான நல்ல ஆரோக்கியமான லிவர், கல்லீரலை ஆரோக்கியமா நீங்க வச்சுக்க முடியும். இதயத்துல வரக்கூடிய கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியமான ஒரு கீ ஃபேக்டரா வேலை செய்யும். ஏன்னா இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது, முன்கூட்டியே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு உதவுறதுனால இது பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவரா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிசிஓடியா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் வராம நீங்க ஆரோக்கியமா மேம்படுத்திக்கலாம். இதுவும் நம்ம ஜென்ரலா 30 வயசை கடக்கிறோம், 25 வயசை கடக்கிறோம்னா, நம்ம இருக்கிற பேன்கிரியாஸை பலமா வச்சுக்கிறதுக்கு இந்த பொருளை முன்கூட்டியே எடுத்துக்கலாம். அதுக்கு இது ரொம்ப அற்புதமான பொருளா வேலை செய்யுது. சோ உங்களுடைய ஒட்டுமொத்த மெட்டபாலிசம் முக்கியம், அதான் நீங்க பார்க்கணும். குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. இன்சுலின் இருந்தாலும் வேலை செய்யாது. சோ அந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும்போது குளுக்கோஸ் உங்க அற்புதமா அந்த மெட்டபாலிசம் சப்போர்ட் பண்ணி வித்தின் 2 to 3 months ரிசல்ட் தான் நீங்க பார்க்க முடியும். சோ அடுத்து நம்மளுடைய ஓரல் ஹெல்த். இந்த ஓரல் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா, நம்ம வாய் பகுதியில முக்கியமான பகுதி உங்களுக்கு தெரியும். நம்ம மூக்கு வழியா எப்படி கிருமிகள் ஈஸியா உள்ள போகுதோ, வாய் வழியாவும் போகுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், வாய் வழியா கிருமிகள் போகுது. ஆனா இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுதுன்னா எச்சில். இந்த எச்சில் தான் பார்க்கணும். கொஞ்ச நேரம் பேசிட்டா எச்சில் காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த எச்சில் என்ன இருக்குன்னா ஆன்டிபாடிஸ் இருக்கு. நாம எப்பயாவது அடிபட்டுனா சின்ன வயசுல எச்சில் எடுத்து அந்த புண்ணு மேல வைக்கிறத பார்த்திருப்போம். அது சீக்கிரம் ஆறுறதையும் பார்த்திருப்பீங்க. காரணம் என்ன, அதுல ஆன்டிபாடிஸ் இருக்கு. இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்றதுனால வெளியில இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக உங்க எச்சில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இம்யூன் சிஸ்டமா ரெஸ்பாண்ட் பண்றதுனால நம்ம அந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப அந்த வாய் பகுதியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மேம்படுத்துறோமான்னா, இன்னைக்கு டூத் பேஸ்ட் நிறைய வந்துருச்சு. எல்லாம் கெமிக்கல் பேஸ்டா இருக்குது, ஃப்ளோரைடு பேஸ்ட் நிறைய இருக்குது. எல்லா பேஸ்ட்லயும் சுகர் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே என்ன பண்ணும்னா, நீங்க வாயில யோசிச்சு பாருங்க. வாயில ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வச்சுக்க உடனே உங்களுக்கு வயித்துல ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சு.
அப்ப உங்க உடம்புக்குள்ள என்சைமேட்டிக் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மெட்டபாலிசத்துக்கான டைஜஸ்டுக்கான என்சைம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது வாயில நீங்க கண்ட பொருளை வச்சு செஞ்சிட முடியாது. ஐ மீன் விளக்க முடியாது. சோ அப்ப இந்த ஷ்வேகா வந்து ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது. என்னன்னா உலகத்துடைய முதல் நோய் எதிர்ப்பு சக்தி டூத் பேஸ்ட் இது. இம்யூனிட்டி டூத் பேஸ்ட். காரணம் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கு, விட்டமின் இ இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு இருக்கு, உங்களுக்கு க்ளோவ்னு சொல்லுவோம். அதுல இருந்து அதுக்குடைய ஆயில் இருக்கு, அது எக்ஸ்ட்ராக் இருக்கு, புதினா இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு வாய் பகுதிக்கு கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ளோரைடு கிடையாது, சுகர் கிடையாது. சோ அப்ப வாயில இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யுது இல்லையா, அதை நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் போட்டு விளக்குனீங்கன்னா எல்லா பேஸ்ட் போட்டு விளக்குனா வாயில வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வரும் பாப்பீங்க. அந்த கெமிக்கல்னால அங்க உள்ள இருக்கிற அந்த எபித்தீலியல் செல் பூரா பாத்தீங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி மறுத்து போயிடும். ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு வரும். இந்த பேஸ்ட்ல வந்து அந்த கோட்டிங்கே உங்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தைங்க பல்லு வளர்ந்த முளைஞ்சிருச்சுன்னா கூட குழந்தைங்களுக்கு கூட நீங்க யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு பேஸ்ட். இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பல்லுல சொத்த விழுறது, பல்லு ஆடுறது, பல்லுல ரத்தம் வர்றது, இந்த மாதிரி பேச்சுக்கு இடம் கிடையாது. டைஜஷன் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு 2 வேளை ஆனா நீங்க விளக்கணும். 2 வேளை வேலைக்கு பாருங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்ட். நம்ம கம்பெனில 3-in-1 ஃபேஸ் வாஷ் இருக்கு. பொதுவா ஃபேஸ் வாஷ்னா நம்ம கிளீனிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இதோட ஸ்பெஷல் என்ன 3-in-1. கிளீன் பண்ணும், ரெப்ளனிஷிங் பண்ணும், ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். இல்ல டெட் சி மினரல் இருக்கு, அதனால டீப் கிளீனிங் பண்ணும். முகத்துல இருந்து கிருமி உட்காந்து பரு வர்றது போறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ப்ரொடெக்ஷன் ரொம்ப லாங்லிவிட்டியா கொடுக்கும். அப்புறம் எக்ஸலண்டான ஒரு ஃபேஸ் வாஷ். இது நீங்க டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளுடைய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே உருவாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம 4Life ரிசர்ச் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக்கல் டீம் வச்சிருக்குது. சாதாரண டீம் கிடையாது. இதுல எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, இம்யூனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கிறாங்க, அப்புறம் ஆன்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்க, ஸோ கைனகாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. எல்லா விதமான சயின்டிஸ்டுமே நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பலப்படுத்துறதுக்காகன்றதுனால ஸோ அந்த டீம் வச்சு தான் இந்த பொருள் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொருள் நமக்கு வெளியே வர்றதுக்கு சாதாரணமாலாம் வரல. 2ல இருந்து 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது சாதாரணமா ஒவ்வொரு பொருளும் கண்டுபிடிக்கல. அதனால நம்மளுடைய சயின்டிபிக்கல் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அதனால தான் நமக்கு அற்புதமான பொருட்களை நம்ம வடிவமைச்சு கொடுக்குறாங்க. நம்மளுடைய பொருட்களுடைய சுத்தத்தன்மை, அதனுடைய குவாலிட்டியை பத்தி நீங்க கேள்வியே கேட்க தேவையில்ல. 25 வருஷமா நம்ம 4Life இந்த 4Life டிரான்ஸ்பரோட டேஸ்ட்டை கூட மெயின்டைன் பண்றாங்க சென்சாரி டெஸ்ட் மூலியமா. கிட்டத்தட்ட 200ல இருந்து 750 வகையான லேபரேட்டரி டெஸ்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் நம்ம கிட்ட வருது. ஒவ்வொரு பாட்டில்ல இருக்கக்கூடியதுல 4 விஷயத்தை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஒன்னு ஐடென்டிட்டி, இன்னொன்னு பியூரிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் காம்பன்சேஷன். ஐடென்டிட்டினா அதுல என்ன பொருள் இருக்கோ அது கரெக்டா இருக்கும். பியூரிட்டினா அது சுத்தமானதா இருக்கும். 3வது வீரியமானதா இருக்கும். 4வது கலவை மிக சரியானதா இருக்கும். இந்த 4 விஷயத்தையும் இவங்க உறுதி பண்றாங்க. அதனால தான் நமக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டோகால் கண்ட்ரோல் இருக்கு, குவாலிட்டி டெஸ்டிங் இருக்கு. சோ நம்ம சர்டிஃபைடு 4Life டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய பொருட்கள் உலகம் பூரா ஒரே மாதிரியான தரத்துல எக்ஸலண்டான பொருளா நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு டவுட்டே வேணாம் குவாலிட்டியை பத்தி. சோ நம்முடைய பொருட்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் இருக்கு. அதுல முதல் அங்கீகாரமா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன அப்படின்னா யுஎஸ்ஏல தயாரிச்ச ஒரு பொருள் ரஷ்யாவில பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்துறாங்க. அயன் பிளாக்னா அவார்டு. டேவிட் லெசாம்பிக்காக கொடுக்கப்பட்ட அவார்டு. ஒரு நல்ல பொருளை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்சதுக்காக 2003லயே பாத்தீங்கன்னா 4Lifeக்காக நமக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் 21st செஞ்சுரியில பெஸ்ட் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சதுக்காக. அது மட்டும் இல்லாம ரஷ்யன் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்ளிமெண்ட் இது பாத்தீங்கன்னா இதுதான். மெத்தடாலஜிக்கல் லெட்டர் கொடுத்துறாங்க. இது எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு டயட் சப்ளிமெண்ட் இது மட்டும்தான். அதே மாதிரி ஒலிம்பிக் அத்லெட்டிக்ஸ்ல நமக்கு சப்போர்ட் இருக்க சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆன்டி டோப்பிங் சர்டிபிகேட். அதாவது ஊக்கம் வந்து தடை சண்டை. இதை சாப்பிட்டா ஊக்க மருந்து மாதிரி வேலை செய்யுமா, இதை சாப்பிட்டுட்டே இருக்கணுமா, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இங்க கேள்வியே கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு உணவு பொருள் தான். இதுல எந்த வகையாவும் ஆன்டி டோப்பிங் ஐ மீன் இந்த ஊக்க மருந்து மாதிரிலாம் இது வேலை செய்யாதுன்னு சர்டிபிகேட் இருக்கு. விளையாட்டு அமைச்சகத்தினால கொடுக்கப்பட்டது, இது சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா, ஒலிம்பிக் அத்லெட்டிக்ஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது நம்மளுடைய பொருள் பாத்தீங்கன்னாக்கா எங்க வாங்கலாம், நம்ம கம்பெனில மட்டும் தான் வாங்கலாம். காரணம் என்னன்னா இதுக்கு எல்லாமே காப்புரிமை இருக்கு. 25 வருஷமா யாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒரு பொருளா இது இருக்கு. சோ இது நம்ம கம்பெனில மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் உங்களுக்கு. சோ நம்மளுடைய பொருட்கள் நம்ம மட்டும் ரிசர்ச் பண்ணல. அமெரிக்கால இருக்கக்கூடிய 500 வயசுக்கு 200 வயசுல இருந்து 500 வயசுக்கு மேல கூடிய லேபரேட்டரிஸ், யூனிவர்சிட்டிஸ், சயின்டிபிக் லேப்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளை ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம பொருள் எந்தெந்த இடத்துலாம் வேலை செய்யுது, எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்குதுன்னு அவங்க நிறைய டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அடிஷனலா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ். சோ டெஸ்டிமோனியில பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 டெஸ்டிமோனி உங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். முதல் டெஸ்டிமோனியில் பாத்தீங்கன்னாக்கா இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்மினி, 32 வயசு. இவங்களுடைய 3வது குழந்தை
வந்து டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இவங்க பல்லுல எல்லாம் ரத்தம் வருது, ஒரு மயக்கமாகறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தாக்கா அவங்களுடைய WBC லெவல் அதிகமா இருக்கு. பிளேட்லெட் பாத்தீங்கன்னா 73,000 இருக்கு. பிளேட்லெட்ஸ் பாத்தீங்கன்னா ரத்த தட்டுகள்னு சொல்லுவோம் நம்ம உடம்புக்குள்ள. ரத்தம் உறைதல அதுதான் உறுதி செய்யுது. அது 1,50,000 இருந்து 4,00,000 வரைக்கும் ஆவரேஜா இருக்கணும். இவங்க 73,000க்கு போயிடுச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து பல்லு வழியா வர ஆரம்பிச்சிடுச்சு. பல்லுல ஈறுகள்ல இருந்து வர ஆரம்பிச்சது. WBC பாத்தீங்கன்னாக்கா 13,800 11,000 தான் இருக்கலாம் அதிகபட்சம் 4,000ல இருந்து. சோ இது உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இது அப்படியே போச்சு அப்படின்னா இதுக்கு பேரு லுக்கிமியான்னு சொல்லுவாங்க. பிளட் கேன்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்திருக்கும். பட் இவங்க ஒரு நம்பிக்கை அடிப்படையில நம்ம சொன்னதை கேட்டு இவங்க பொருள் எடுத்தாங்க. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலா அண்ட் ரியோவிடா 2 பாட்டில், இதுல ஒரு பாட்டில் அதுல ஒரு பாட்டில் எடுத்தாங்க. ஜஸ்ட் 5 டேஸ் மட்டும் தான் எடுத்தாங்க. 3 கேப்சூல்ஸ் அண்ட் 50 ml ரியோவிடா மட்டும் தான் எடுத்தாங்க. வித்தின் 5 டேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க WBC 10,000க்கு வந்துருச்சு. பிளேட்லெட் பாத்தீங்கன்னாக்கா 12,300க்கு வந்துருச்சு. சோ இவங்க ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெத்தாங்க. ஏன்னா 2 குழந்தை ஏற்கனவே ஆபரேஷன். சோ அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தையும் நல்லா இருந்தாங்க. புண்ணும் சீக்கிரம் ஆறிடுச்சு. ஒருவேளை இதை கவனிக்காம போயிருந்தாங்கன்னா, அவங்க ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நிச்சயமா ரத்தப்போக்கு அதிகமா போய் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை இவங்க தவிர்த்துக்கிட்டாங்க. அதுல 4 லைஃப்க்கு இவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. வீடியோவும் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு அப்புறமா அதை பத்தி கொடுக்குறேன். சோ அடுத்த டெஸ்ட் மேலியல் பாத்தீங்கன்னா மாரிசாமி, வயசு 47. இவர் கர்நாடகா சேர்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னாக்கா வெரிகோஸ் வெல்சர்னால பாத்தீங்கன்னாக்கா வெரிகோஸ் அல்சர் சொல்லுவாங்க. இதனால 15 வருஷமா பாதிப்படைஞ்சவர் இந்த கால் புண்ணு வந்து. ஏன்னா ரத்த குழாயில் பாத்தீங்கன்னாக்கா வளைஞ்சு வளைஞ்சு போகும், கெட்ட ரத்தம் போகும். சோ அந்த ரத்த சர்க்குலேஷன் லோ ஆகுறதுனால டாக்ஸின் அதிகமாகி புண்ணு ஆறவே ஆகாது. ஏன்னா நல்ல ரத்தமும் போகாது, டாக்ஸினும் ஃபுல்லா கிளியரும் ஆகாது. சோ இவருக்கு நம்ம பொருள் என்ன கொடுத்துருங்க பாருங்க. கார்டியோ, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலா அண்ட் பிரியோபயோட்டிக் இதெல்லாம் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா வித்தின் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த புண்ணை ஃபுல்லா ஆத்தி கொடுத்துரும். சோ உங்க ரத்த குழையை மேம்படுத்த முடியும், இம்யூனிட்டியை மேம்படுத்த முடியும், குடல் அமைப்பை வளப்படுத்த முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பொருள் எப்படி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலியமா உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நேச்சுரல் கியூர், இதுதான் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட், இதுதான் நேச்சுரலா நம்ம வெளியே வர ஒரு பிரச்சனை இருந்து முழுமையா வெளியே வரதுக்கான வழிகள். சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆட்ரியல் டிசீஸ், நம்ம காலில் போகக்கூடிய ரத்த குழாய் அடைச்சிக்கிறதுனால ரத்தமே போகாம கால்லாம் கருகி போயிட்டு காலை எடுக்கிற கண்டிஷனுக்கு போனாங்க. அவங்களுக்கு நம்ம கார்டியோ அண்ட் பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கோலஜன் இதெல்லாம் நம்ம கொடுத்து வித்தின் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கருப்பானது எல்லாமே அழுகி விழுந்து அந்த காலு கறிக்கட்டே மாதிரி மாறிச்சு. அது எல்லாமே நின்னு போச்சு. சோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறிடுச்சு. சோ கால்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய் இவங்க காலை எடுக்கிற கண்டிஷனுக்கு போனாங்க. அந்த அளவுக்கு போனவங்களும் நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த நார்மல் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ரத்த குழாய்களை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கொடுக்குறோம் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட்டை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இது எந்த அளவுக்கு உதவுதுன்னு பாருங்க. இதை நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரத்த குழாய்களையும் எப்படி பலப்படுத்துன்னு பாருங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிஸ். இதுல தீபக் அப்படின்றவர் ஒரு பெங்களூர் சேர்ந்தவர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனில கொரியர் கம்பெனி மேனேஜரா இருக்கிறாரு. சோ இவர் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் வந்திருக்குது இவருக்கு. இவருக்கு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் பாத்தீங்கன்னா 12.1. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், அதோட ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் 240 வேணும். தென் ஆஃப்டர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் பாத்தீங்கன்னா 300க்கு மேல இருக்கு. உங்களுக்கு டிஜிஎல் பாத்தீங்கன்னாக்கா ட்ரைக்ளைசரைட்னு சொல்ல ஒரு கொலஸ்ட்ரால், அது பாத்தீங்கன்னா 180 கிட்ட இருக்கு, அதிகமா இருக்கு. HDL பாத்தீங்கன்னாக்கா 43 இருக்கு. சோ அதே மாதிரி HDL ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. ஆர்பிசி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த கண்டிஷன்ல இருந்தவருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலா, குளுக்கோஸ் அண்ட் வைட்டமின் மினரல்ஸ், கார்டியோ, பயோஎஃப்ஏ, நியூட்ராஷேக் இந்த 4-5 பொருளை நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு காம்பினேஷன். ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். ரிசல்ட்டை பாருங்க நீங்க. சோ அவர் எடுக்கும்போது அவருடைய HbA1c 12.1, அதாவது 19/10/2022 எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 1/2003 1வது மாசம் 2023 எடுத்திருக்கிறோம் டெஸ்ட். HbA1c 8.7க்கு வந்திருக்கு. அதாவது ஒரு மீன் குளுக்கோஸ் 232, இதுக்கு முன்னாடி 353. ஒரு டிஜிஎல் 180ல இருந்து 156க்கு வந்துருச்சு, நார்மலுக்கு வந்துருச்சு. HDL பாருங்க 43ல இருந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் சுகர் 241ல இருந்து 165க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆர்பிசி லெவல் அன்கண்ட்ரோல்டு அதிகமா ஓவர் ரேக் பண்ணுச்சு. 6.0 மில்லியன் இப்ப 5.3 நார்மலுக்கு வந்திருக்கு. விட்டமின் B12 அவருக்கு பாத்தீங்கன்னா விட்டமின் B12 விட்டமின் டி டெபிசியன்சி இருந்தது, அதுவும் நார்மல் ஆயிருக்கு. இப்போ 452ல இருந்து 759 ஏறி இருக்கு, அதிகமா இருக்கு. விட்டமின் டி பாத்தீங்கன்னா 25 டெபிசியன்சி, அது பாத்தீங்கன்னாக்கா அவங்க 28 மாறி இருக்கு. சோ இதுல கொடுக்கக்கூடிய மல்டி விட்டமின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோஎஃப்ஏ, அவர் கொடுத்த நியூட்ராஷேக், இது எல்லாமே ஒரு காம்பினேஷனா வித்தின் 3 மந்த்ஸ்ல இந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கு. நைட்ல பாத்தீங்கன்னா 3 தடவை 4 தடவை யூரின் போவாரு. இப்ப நைட்ல யூரின் போறது இல்ல. ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கிறாரு, வெரி ஹாப்பியா. சோ இந்த மாதிரியான மாற்றங்களை உடல்ல இருக்கக்கூடிய பலவீனத்தை பலப்படுத்துறது மூலமா நம்மளால கொடுக்க முடியும். இது ஒரு ரைட் சாய்ஸ். இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட், இந்த ஒரு காம்பினேஷன் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது.
ஸோ அடுத்தது அலோபேஷியா அரட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வயசுல இருந்து முடி கொட்டிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2 வயசுல இருந்து 14 வருஷமா இருந்த ப்ராப்ளம்ஸ் 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலா, பிரியோபயோடிக் அண்ட் கோலஜன். இந்த கோலஜன் சொல்லியிருப்போம் நம்ம, முடி வளர்றதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது, நகங்கள் வளர உதவக்கூடிய, ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அந்த பொருட்கள், இந்த 3 பொருட்கள் மூலியமா அவங்களுக்கு 6 மாசத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மாசத்துல முழுமையான ரிசல்ட்ட நம்ம குடுத்துருக்கோம். சோ நம்மளுடைய பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா புரிஞ்சுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி சமநிலைப்படுத்தும் உடல்ல ஹீட்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹீட் சமநிலைப்படும். அந்த ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனை என்னென்னலாம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே சமநிலை கொண்டு வரப்படும். அது எல்லாமே முழுமையா அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். சோ இந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமானவை. இந்த பொருட்கள் உங்களுக்கும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி நன்மை விளைவிக்கக்கூடியது. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, இந்த சந்தேகங்களை எங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பொருட்களை எப்படிலாம் சாப்பிடணும்னா அதுக்கான கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 15, 16 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஐ மீன் சீஃப் இருக்கிறாங்க. ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மீட்டிங்கை நீங்க அமைதியா உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த மீட்டிங்கை நான் முடிச்சுக்கிறேன். தென் வந்து ஃபர்தரா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.